பார்க்குறதுக்கு தப்பு பண்ணவங்கலாம் சுபீட்சமாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. அது எப்படின்னா, அவருக்கு எழுத்தாப்புல 10 டம்ளர் இருக்குது. என்ன இருக்குது? 10 டம்ளரில் ஜலம் இருக்குது குடிக்கிறதுக்கு. இங்கே ஏழை இருக்கான்ல, உண்மையாக ஒருத்தர் இருக்கான், ஏழையோ பணக்காரனோ, உண்மையாக ஒருத்தர் இருக்கான், நேர்மையாக இருக்கான், ஒழுக்கமாக இருக்கான். அவன் எழுத்தாப்புல ஒரே ஒரு டம்ளர் தான் இருக்கும். இது நீங்கள் செல்வமாக வச்சுக்கலாம், செல்வத்தோடு நீங்கள் ஒப்பிட்டுங்க. இந்த பக்கம் பொய் சொல்லி ஏமாத்துறவனுக்கு 10 டம்ளர் நிறையா ஜலம். இங்கே உண்மையாக இருக்கான்ல, அவன்கிட்ட ஒரே ஒரு டம்ளர் ஜலம், குடிக்க தண்ணி ஒரு டம்ளர் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு என்ன தெரியும், நம்ம பார்த்தாக்கா தப்புலாம் இவ்வளோ ஏமாத்துறான், போய் சொல்கிறான், அவங்ககிட்ட 10 டம்ளர் இருக்கு. உண்மையாக சொல்கிறவன்ட்ட ஒரு டம்ளர் தானே இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, அந்த 10 டம்ளரில் ஏதோ ஒரு டம்ளரில் விஷம் கலந்துருக்கு. அவனுக்கு எந்த டம்ளர்னு தெரியாது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கே, உண்மையாக இருக்கவன்கிட்ட இருக்கே, அது ஒரு டம்ளர் தான், அது விஷம் கிடையாது. உங்களுக்கு தாகமாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம்? உண்மையாக இருப்பவர்கள் தைரியமாக தண்ணியை எடுத்து குடிக்க முடியும். எவர் ஒருவர் பொய் புரட்டு